வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 71. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் வாங்க. நேராக கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிட்டு இன்ஸ்டாகிராம் கேப்ஷனை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் போயிடலாம், மெட்டா பிஸ்னஸ் சூட். ஸோ கிரியேட் ரீல் போயிடலாம், ஆட் வீடியோ. ஸோ நான் முன்னாடியே வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ உள்ளே போட்டுடலாம். Alright guys, did you write your homework? ஸோ கீழே கேப்ஷனை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம், திருப்பி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஷெட்யூல் போயிட்டு ஸோ மார்ச் 16 6 PM மார்ச் 16 6 PM ஷெட்யூல் பண்ணிடலாம். ஷெட்யூல் ஆயிடுச்சான்னு போய் பிளானரில் போய் செக் பண்ணிடலாம். ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சு. இப்போ நேராக கோட் ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த கோட்டை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நேராக நம்ம இந்த கேப்ஷனை வந்து காப்பி பண்ணிடலாம். திருப்பி ஃபேஸ்புக்கில் போயிட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போயிட்டு கிரியேட் போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப் கொடுத்துட்டு ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து கொடுத்துடலாம். கீழே வந்து கேப்ஷன் கொடுத்துடலாம். செட் டேட் அண்ட் டைம். ஸோ மார்ச் 16 வந்து 9 AM ஷெட்யூல் பண்ணிடலாம். இங்கேயும் 9 AM. ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே ஷெட்யூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக கோராக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஸ்பேஸ்குள்ளே வந்துட்டு கீழே வந்துடலாம். வந்துட்டு போஸ்ட்குள்ளே போயிட்டு ஆட் கொஷினை பேஸ்ட் பண்ணி ஆஸ்க். இப்போ நேராக ஆன்சருக்குள்ளே போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஷினை காப்பி பண்ணிடலாம். கூகுள் பாட்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு கேன்வாக்குள்ளே போயிடலாம். போயிட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஆட் அ ஹெட்டிங். ஸோ இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோட கலரை வந்து ஒயிட் மாற்றிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு இந்த கலரை வந்து பிளாக் மாற்றிட்டு திக்னஸை ஜாஸ்தி படுத்திட்டு ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ குவில்பாட்டு வேல்யூபிள் ஃபார் என்கேஜிங் வித் ட்ரெண்டிங் டாபிக்ஸ். ஸோ சோஷியல் மீடியா அதுக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். நேராக கிராஃபிக்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே வந்து இங்கே நின்றுக்கலாம். நின்றுட்டு இதை இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதையும் இங்கே வச்சுட்டு இதையும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு திருப்பியும் இதை இங்கே வச்சுட்டு இதை கொஞ்சம் பக்கத்தில் வச்சிடலாம். அழிச்சிட்டு ஓகே. ஸோ இப்போ வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் போட்டுடலாம். பேக்ரவுண்ட்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நேராக நம்ம வந்து இந்த பேக்ரவுண்ட் கொடுக்கலாமா? ஓகே. ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நேராக நம்ம கூகுள் பாட் கிட்ட போயிட்டு ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம்.
காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்துட்டு ஸோ இதை அப்படியே பேஸ்ட் பண்ணி கீழே நம்ம எடிட் பண்ண இமேஜை போட்டுடலாம். ஸோ கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுக்கணும். 1 செகண்ட், நான் நேராக கூகுள் டாக்ஸ்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்குது, இதுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்து போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ திருப்பி நம்ம ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். போயிட்டு இந்த கொஷினை வந்து ரெட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு திருப்பி போஸ்ட் ஆட் கொஷின் பேஸ்ட் ஆஸ்க் கொடுத்துடலாம். ஸோ ஆன்சரில் போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட்குள்ளே போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு கேன்வாக்குள்ளே போயிடலாம். போயிட்டு கொஷினை திருப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். When managing multiple social media platforms, how can Quillbot ensure consistent messaging? ஓகே, ஸோ வந்து இது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதை எப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசுப்படுத்திடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்ட் அதுக்கு ஏதாவது ஒரு இதை தேடலாம். கிராஃபிக்ஸ்குள்ளே போயிட்டு தப்பாக எழுதியிருக்கேன், ஸோ அதனால் வரல. ஓகே, ஸோ நம்ம வந்து இதை இங்கே வைக்கலாம். வச்சுட்டு கன்சிஸ்டன்ட் மெசேஜிங், ஓகேவா? ஸோ மெசேஜிங், ஸோ இதை வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இப்போ பின்னாடி வந்து பேக்ரவுண்டு ஃபோட்டோஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு இது வேறு ஏதாவது கலர்ஸ் இருந்தால் கூட ஓகே தான். ஓகே, இது இப்போதைக்கு இதை டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, இதை போடலாமா? செட் இமேஜஸ் பேக்ரவுண்டுன்ட்டு. சரி, இதை போட்டுட்டு அப்படியே இதை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ நேராக நம்ம வந்து கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு குவாராக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ கீழே வந்து நம்ம இமேஜ் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதை நம்ம வந்து இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேஸ்குள்ளே போயிட்டு ஸோ இதை வந்து நம்ம ரெட் கலரில் மாற்றிடலாம் இந்த கொஷினை. ஸோ நெக்ஸ்ட் கொஷினை காப்பி பண்ணிவிட்டு கராக்குள்ளே வந்து ஆட் கொஷின் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்க் ஆன்சரில் போயிட்டு ஸோ க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு
நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஸ்டினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து ஓகே இது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இது இப்படி வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ Quillbot copyrighted material differ from direct quoting in social media platform. What are the legal considerations? ஸோ நம்ம லீகல் அப்படின்றத ஏதாவது ஒரு இதுக்கான்னு பார்க்கலாம். கிராஃபிக்ஸில் போய் பார்க்கலாம். ஓகே ஸோ இதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும் இல்லையா? இப்படி கொடுக்கறதுக்கு நம்ம இது கூட கொடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் போய் சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபோட்டோஸில் போய் எடுத்து ஸோ இந்த பேக்ரவுண்ட் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே இது நல்லா தான் இருக்குது. இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ நேராக நம்ம இப்போ கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இமேஜ் கொடுத்துடலாம். இமேஜை கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகேவா ஸோ ஸ்பேஸை ரிமூவ் பண்ணியாச்சு. கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ இந்த கொஸ்டினையும் நம்ம ரெட் பண்ணிடலாம். அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினை திருப்பி ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு ஆட் கொஸ்டின் ஸோ இது பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்க் ஆன்சரில் போயிட்டு நம்ம க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம கூகுள் பாட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நேராக கேன்வாக்கில் வந்துட்டு இந்த கொஸ்டினை கொடுத்துடலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போவே நம்ம பேக்ரவுண்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துடலாம். ஸோ பார்டர் வந்து இப்படி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து beyond simply changing a few words, what strategies on social media manager used to effectively Quillbot information for engaging post? சரி சோஷியல் மீடியா அதை வச்சு ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை கொடுத்துட வேண்டியதான். ரொம்ப பெருசாக இருக்கோ? நல்லா தான் இருக்குது. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சரி இதை கொடுத்துடலாமா? இதை டவுன்லோடுன்னு கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு
ஸோ இந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? திருப்பி நம்ம ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடுறோம். வந்துட்டு இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு ஆட் கொஷின் கொடுத்து கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்க். ஓகே, ஸோ இப்போ நம்ம நேராக ஆன்சருக்குள்ளே போயிட்டு இந்த க்ரெடென்ஷியலை சேஞ்ச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கூகுள் பாரில் போயிட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம இங்கேயே ரெட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு சரி இப்போ நம்ம வந்து ரெஸ்பாண்டிங் அதுக்கு ஏதாவது ஒரு இது தேடணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம இதை கொடுக்கலாமா? இப்போ பின்னாடி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ என்ன மாதிரி பேக்ரவுண்ட்னா சம்திங் எதாவது கலர் பேக்ரவுண்ட் மாதிரி எதாவது கொடுக்கலாமா? ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு இதை கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிடலாம். ஷேர் டவுன்லோட் கொடுத்துடலாம். நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு ஸோ வந்த ஆன்சரை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த இமேஜை கொடுத்துடலாம். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகேவா? எல்லாமே வந்து எல்லா இமேஜும் இந்த கொஷினுக்கு ஏத்தாப்புல ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இமேஜ்லேயே நம்ம என்ன விஷயத்தை தீர்க்க போகிறோம், என்ன ப்ராப்ளமை வந்து தீர்க்க போகிறோன்றது இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சிபி ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு ஸோ டிராஃப்ட் கொஷின் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின்னு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட வந்துட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர். ஸோ do you write a summary or write a phrase in own words? ஓகே, இதுக்கு நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ண முடியாதோ? ஓகே, இது நம்ம வந்து ஆன்சரும் பண்ண முடியாது. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிராஃப்ட்ஸ்குள்ளே போயிட்டு அடுத்த கொஷின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் நீட்டாக இருக்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த கொஷினை கொடுத்துட்டு ரைட் லாங் பட் யூஸ் simple words to understand easily அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஸோ இதை நம்ம வந்து இங்கே கொடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே இதை கொடுத்துட்டு ஸோ இந்த இமேஜை இப்படி இல்லை இப்படி கொடுக்க முடியாதோ? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மேஜிக் எக்ஸ்பேண்டில் போயிட்டு ஹோல் பேஜ் மேஜிக் எக்ஸ்பேண்ட் கொடுத்துடலாம்.
ஸோ இது எப்படி வருது என்னன்றதை பார்த்துட்டு இல்லைன்னா இமேஜை மாற்றிடலாம். நம்ம இப்போ ஓரளவுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், தென் நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ அதனால் இதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை டன் கொடுத்துட்டு இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை நம்ம இங்கே கொடுத்துடலாம். இந்த இமேஜை கொடுத்துட்டு கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போஸ்ட் கொடுத்துடலாம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப். ஸோ திருப்பி நம்ம டிராஃப்ட் கொஷின்ஸ்குள்ளே போயிட்டு அடுத்த கொஷின் ஏதாவது ஒரு இதை ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த கொஷினை காப்பி பண்ணியாச்சா? அவுச், காப்பி பண்ணல போல. சரி, ஓகே. காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே பேர் என்ன கூகுள் பாட் கிட்ட வந்துட்டு பேஸ்ட் பண்ணி ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்து என்டர் கொடுத்துடலாம். ஸோ நம்ம நேராக இப்போ வந்து கேன்வாக்கில் போயிட்டு ஓகே இதை ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை இப்படி கொண்டு வந்துட்டு ஸோ இமேஜை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அவுச், என்னது இது? ஓகேவா? இம்பார்ட்டன்ஸ் பற்றி. ஸோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு வேண்டாம், நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட்ற இமேஜையே கொடுத்துருவோம். இது நல்லா இல்லை. ஸோ இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நேராக டிராப்ஸ் கொட்டில் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இமேஜ்குள்ளே போயிட்டு ஓகேவா? ஸோ இங்கே வந்தாச்சு. ஸோ கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் எடிட்குள்ளே போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நேராக கொஷினை காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பாட்குள்ளே போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஆன்லைன் பேராஃப்ரேஸ் செக்கர். ஓகே, ஆன்லைன் அதுக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட் தேடலாம். ஓகேவா? ஸோ பேராஃப்ரேஸ் அதுக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட். பேராஃப்ரேஸ் இதை இங்கே கொடுத்துட்டு செக்கர் அதுக்கு
ஒரு எலிமெண்ட்டை கொடுத்துட்டு இல்லை செக்கர் போட்டால் அப்படி வருதா, செக் அப்படின்னு கொடுத்தா இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொடுத்துடலாம். இது நல்லா இல்லையாண்ணா? சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு இதை சின்னதுப்படுத்திட்டு இங்கே வச்சிடலாம். நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் வந்து ஆட் ஹெட்டிங் கொடுத்து, ஸோ இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட் மாற்றிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு ஸோ இந்த கலரை மாற்றிட்டு கொஞ்சம் திக்னஸை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து இப்படி பண்ணிவிட்டு ஓகேவா. ஸோ நம்ம நேராக இதை அப்படியே மேலே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஆன்லைன் பேக்ரவுண்ட் அப்படின்னு எதாவது கொடுக்கலாம். வேறு எதாவது டெக் பேக்ரவுண்ட் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம். இதை இங்கே கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது மட்டும் தெரியல. ஸோ நம்ம இதை ஒயிட்டாக மாற்றிட்டா இல்லை இந்த கலராக மாற்றிட்டா இல்லை ஒயிட் நல்லா இருக்குது. ஸோ நம்ம இதே வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு ஃபைல் நேமை மாற்றிட்டு ஸோ இதை அப்படியே டவுன்லோட் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு நேராக இங்கே போயிட்டு ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா. திருப்பி ஆன்சருக்குள்ளே வந்துட்டு டிராஃப்ட்ஸ்குள்ளே வந்துட்டு க்ரெடென்ஷியலை சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட வந்து இது பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ரைட் லாங் பட் யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக கேன்வாக்குள்ளே போயிட்டு இது சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு கொடுத்துட்டு அதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இமேஜை கொடுத்துட வேண்டியதான். ஸோ இது வந்து இங்கே பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். திருப்பியும் டிராஃப்ட்ஸில் போயிட்டு பார்க்கலாம் வேறு ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமான்னு. இந்த கொஷின் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட வந்துட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்கலாம். ஸோ என்ன ஆன்சர் வருதுன்றதை பார்க்கணும். இது என்னால் பண்ண முடியாதுன்னு வந்துச்சுன்னா
இந்த கொஷினை ட்ராப் பண்ணிட வேண்டியதான். சூப்பர், வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு இமேஜ், இதை வந்து செட்டஸ் இமேஜ் பேக்ரவுண்டுன்னு கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை இந்த இமேஜை இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஸோ போஸ்ட் கொடுத்துடலாம். அவ்வளோதான், திருப்பி ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடலாம். ஸோ இன்றைக்கி தேவையான போஸ்ட், கண்டென்ட், கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.